விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை வீடு தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. ஏமா என்னாச்சு? தூங்காம அத்தை ராத்திரி எந்திரிச்சு வந்து இப்படி உட்காந்துருக்க, என்னமா ஆச்சு? இல்லைங்க, இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு இது தோணுனதே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னே தெரியல. என்ன? எனக்கு புரியல. என்ன உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு? என்னமா சொல்ற? ஏமா ஃபர்ஸ்ட் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? உள்ள பெட்ல படுத்திருந்த, சரி தூங்குறியாக்குன்னு நானும் விட்டுட்டு அமைதியா இருந்தேன். தண்ணி குடிக்க தான் நான் எந்திரிச்சேன். தண்ணி குடிச்சு திரும்ப வந்து பார்த்தா இங்க வந்து உட்காந்துருக்க. என்னாச்சுமா? என்ன ஒரு மாதிரியா இருக்கு சொல்லு. இல்லைங்க, இனி யாரும் நம்ம புள்ள இருந்திருந்தா ஆளாகிருப்பான்ல. என்னம்மா இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வந்து பேசிட்டு இருக்க? அப்படி இத்தனை வருஷம்னு இல்லைங்க, கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணம் எனக்கு வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ என் புள்ள என் கிட்டத்திலே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஐயோ என்னம்மா இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்க? ஒண்ணுமே புரியல. என்னாச்சுமா? இல்லைங்க, என் புள்ள என்னை என்னமோ சுத்தி வந்துட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. என்னைய அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஏங்குறது மாதிரி எனக்கு தோணுதுங்க. என் மனசுக்குள்ள தோணுது. இங்க பாரு அறிவு, இந்த மாதிரி நீ கற்பனையில பேசாத. என்ன நீ எதையும் நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? அவன் எப்படிமா வருவான் நம்மளை விட்டு? அவன் கண்ணு முழிக்காதப்பவே அவன் போயிட்டான். அப்புறம் எப்படி வருவான்? அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி அவன் வருவான் நீ நினைக்கிற? இது முழுக்க முழுக்க உன்னோட கற்பனைமா? இல்லைங்க, அவன் இறந்துட்டாங்கிற மாதிரி நீங்க எல்லாருமே சொல்றீங்க. ஆனா உங்க யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் இருக்கேன். ஒரு தாய்க்கு தெரியும்லங்க நம்ம புள்ள நம்ம கிட்ட இருக்கானா இல்லையான்னு. அதை வச்சுதாங்க சொல்றேன். ஒரு தாய்க்கு கண்டிப்பா தெரியுங்க. என்னதான் நீங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ஃப்ரேம் பண்ணி இதை மாட்டியிருந்தாலும், அதுக்கு மாலை போட்டிருந்தாலும், என் புள்ள இது இல்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதாங்க உண்மை. இல்லம்மா எனக்கு புரியல. இல்லைங்க, என் புள்ள இருக்கான். என் புள்ள என்கிட்ட வரப்போறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என் புள்ள கண்டிப்பா உயிரோட தான் இருக்கான். அறிவு, நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. இல்லாதவன் எப்படி வருவான்னு நீ நினைக்கிற? தம்பி, நீ அம்மாவை நினைக்கலையாடா? நீ அம்மாவை கூப்பிடணும்னு நினைக்கலையா? நீ அம்மானு கூப்பிடணும்னு அம்மா ஆசைப்படுற, நீ அம்மாவை நினைக்கலையாடா? நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே. என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம்? எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். பகலும் இரவாகி பயமானதே அம்மா. விளக்கும் துணையின்றி இருளானதே. ஐயோ என்னாச்சு இவளுக்கு? இப்படி திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காளே. இவனுக்கு வேற யாருமே வீட்டுல இல்ல. இப்ப என்ன பண்றது? எங்க போனான்னு வேற தெரியல. என்னங்க, உங்க பொண்டாட்டி பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். அதே மாதிரி என் புள்ளையும் இருக்கா. இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்க நீ ஏன் இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். அறிவு எங்க போற? இருங்க வரேன். என்னது இது? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கான பதில். எனக்கு என் புள்ளையோட ஞாபகம் இத்தனை வருஷத்துல எத்தனை தடவை வந்திருக்கோ அத்தனை தடவை நான் எழுதியிருக்கேன் இந்த டைரியில. அத்தனை தடவை ஒவ்வொரு டைரி போட்டு நான் எழுதியிருக்கேன். இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அறிவு எனக்கு புரியல. அறிவு, இத்தனை தடவையும் உன் புள்ள ஞாபகம் உனக்கு வந்துச்சு? ஆமாங்க, இத்தனை தடவை எனக்கு வந்திருக்கு. எனக்கு இத்தனை தடவை ஞாபகம் வந்தது உங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இத்தனை தடவை கஷ்டப்பட்டிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் டைரி எழுத ஆரம்பித்தேன். வாய் விட்டு நம்மளால் பேச முடியாத வலிகளுக்கும் உணர்வுகளுக்கும் டைரி தான் ஒரு மருந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட டைரியில் தான் என்னோட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட கஷ்டமாக நினைக்கிறது என் பொருளை என்னை விட்டு போனது தான். அதை தான் நான் டைரியாக எழுதியிருக்கேன். இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. அவ்வளோ வழிகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல.
உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என் புள்ள என்னை சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருக்கான். ஏமா அப்படி பேசுற? இன்னைக்கு இவனுங்க வேற யாரும் வீட்டில் இல்லை. ஒருவேளை இவனுங்க வீட்டுக்கு வர்றது இல்லை சரியா, உன் கூட பேசுறது இல்லை, நம்ம யார் கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு உனக்கு இப்படி தோணுச்சா? ம், இல்லைங்க, மேலே இருக்குல்ல அந்த டைரி, சத்தியனை நான் வளர்க்கும் போது எழுதின டைரி. அதுக்கு கீழே இருக்கிற டைரி இன்பா என் கூடவே இருந்து அவனை நான் பார்த்துக்கிட்ட டைரி. ஸோ இன்பா கூட இருக்கும்போதும் சரி, சத்தியன் கூட இருக்கும்போதும் சரி, அவனும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்றா நான் எழுதியிருக்கேனே தவிர இவனுக்கு 2 பேரும் என் கூட இருக்கிறதால அந்த பிள்ளைய நான் மறந்துட்டேன்டா நான் எழுதலைங்க. 10 பிள்ளை ஒரு அம்மா பெற்றாலும் அந்த 10 பிள்ளையுமே புள்ளதான் அம்மாவுக்கு. ஒவ்வொரு பிள்ளையும் தனித்தனியாக பிரித்து வச்செல்லாம் பார்க்க மாட்டா, பாரபட்சம் பார்த்துலாம் வளர்க்க மாட்டா. 10 பிள்ளையும் ஒரே கண்ணில் வச்சு தான் பார்ப்பா. அதனால இவனுங்க 2 பேரும் அந்த இடத்த ஃபுல் பண்ணிடுவானுங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஒருவேளை அவனும் இருந்திருந்தா என் 3 பிள்ளைங்களுமே எனக்கு 3 பேருமே ஒன்றா தான் இருந்திருப்பானுங்க. இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளையா வந்தான், இன்னைக்கு இப்படி என்ன ஆளா வச்சுட்டு போயிட்டான். நீ இப்படி பேசினா கேட்டதே இல்லை. இவன் இவ்வளோ எமோஷனல்ஸாக நீ உள்ள வச்சிருக்க. நீங்கள் எங்கே அழுகிறீங்க? அழாதீங்க, அழாதீங்க. ம், ஆமாங்க, இவ்வளோ எமோஷன்ஸை நான் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு என் பிள்ளைங்க வேணும். என் பிள்ளைங்க என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் புள்ள என்னை விட்டு போயிட்டான். என் 2வது புள்ள வாழ்க்கையே நாசமாயிருச்சு. என் 3வது புள்ள ஒன்றுமே தெரியாமல் வளர்ந்துட்டு இருக்கான். அவையே என்ன பண்ண போறானே தெரியாம அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். என்னவ இப்பவே இப்படி பேசிட்டு இருக்கா? ஹாஸ்பிட்டல் விஷயத்தை பத்தி இவகிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம வந்தோம். ஆனா இப்ப இவ வேற நிலைமையில இருக்காளே. இவனுக்கு வேற பரபரப்பா இருந்தானுங்க. ஹாஸ்பிட்டல் உதயாக்கு வேற அடிபட்டு இருக்கு. அவன் உயிருக்கு போராட்டிட்டு வேற இருக்கான். சத்தியன ஆளவே காணும். என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. போனவங்க யாருமே இன்னும் போனும் பண்ணல. கடவுளே. இன்பதான் கூப்பிடுறான். சரி, எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ அழாம இரு. ஹலோ, சொல்லின்பா. அப்பா என்ன பண்றீங்கப்பா? டேய் எங்கடா போனீங்க? ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருக்கீங்க. அவன் தான் ஒரு மாதிரி சுத்திட்டு இருப்பான். வீட்டுக்கு வராம ஹாஸ்பிட்டல் இல்ல பார்னு கிடப்பான். நீ வீட்டுக்கு வரவல்ல, நீ எங்கடா போன? இல்லப்பா, ஒரு முக்கியமான வேலையா வந்துட்டேன். அண்ணன் கூட இருக்கப்பா. அண்ணன் கூட இருக்கியா? ஓ, போனவன் வந்துட்டானா? அவன் தான் புள்ளையே இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அனுப்பினல. இப்ப எதுக்கு அவனை கூட்டு வந்து நீ உட்காந்துட்டு இருக்க? இப்ப எதுக்கு அவன் கூட இருக்க நீ? அவன் என்னண்டோ போகட்டும், நீ வீட்டுக்கு வா. அப்பா ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அண்ணனோட குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்லப்பா. அவன் லைஃப்ல இருக்கிற வழியெல்லாம் வேற யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா உயிரோடவே இருக்க மாட்டாங்கப்பா. அவன்றதுனால எல்லாத்தையும் காம்ப்ளிசிட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான்ப்பா. ஸோ அவசரப்பட்டு வார்த்தையை மட்டும் விடாதீங்கப்பா. நீங்க சொன்ன வார்த்தை தான் இப்போ அவனை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. அவன் எதுக்காகப்பா அடிச்சான்? நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவனோட உலகத்துல அண்ணி நம்ம மட்டும்தான்ப்பா இருந்தோம். நம்ம தான் அவனுக்கு இந்த உலகத்திலே பெருசா இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவன் உலகமா இருக்கிற 2 பேர்த்தையும் அடிச்சிருவேன், அவங்கள அழிச்சிருவேன், ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன் ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தன் சொன்னா அவன் என்னதான்ப்பா பண்ணுவான் சொல்லுங்க? நீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களோட பெயினை மட்டும் புரிஞ்சுக்காதீங்கப்பா. என்ன, நம்ம குடும்பத்துல ஒருத்தன் என்ன பண்றான் எது பண்றாங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்கப்பா. என் அண்ணங்கிறதுனால நான் சப்போர்ட் பண்ணலப்பா. சீரியஸாவே அவனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் யோசிச்சனாலதான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அவன் இடத்துல நானா இருந்தாலும் கண்டிப்பா என் பொறுமையை நான் இழந்திருப்பேன்ப்பா. உங்ககிட்ட வந்து என்னையா அண்ணனையும் யாராவது ஒருத்த கொன்றுவேன்னு சொன்னா நீங்க பார்த்துட்டு அமைதியா இருப்பீங்களாப்பா? அது எப்படி இருக்க முடியும்? அப்ப அண்ணன் மட்டும் எப்படிப்பா கம்மன் இருப்பா? அதனாலதான்ப்பா அவன் அப்படி பண்ணான். நீங்க ஏன்பா அவசரப்பட்டு அவனை புள்ளே இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புனீங்க? இல்லடா தம்பி, அவன் அவசரப்பட்டு அந்த இடத்துல பண்ண தப்புனால இவ்வளோ நாளா பண்ணிட்டு இருந்த போராட்டத்தை 0 ஆக்கின மாதிரி அவன் பண்ணிட்டான்டா. அப்பா, நம்ம என்ன போனாலும் வாங்கிக்கலாம், ஆனா அண்ணன் போனா வாங்க முடியுமாப்பா சொல்லுங்க? கிட்டத்தட்ட இன்னைக்கு அண்ணனுங்க நமக்கு இல்லாமலே போயிருந்திருப்பாங்கப்பா. டேய் என்னடா சொல்ற? ஏற்கனவே உங்க அம்மா இங்க அண்ணனை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. யாருப்பா? சத்தியனை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க? இல்லடா தம்பி, இறந்து போனான்ல உங்க அண்ணன் மூத்தவன், அவனை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? இல்லடா, அவ என்னென்னமோ பேசுறா. அவன் எங்கேயோ இருக்கான், என்ன சுத்தி சுத்தி வரா, என்ன அம்மானு கூப்பிடுறதுக்கு அவன் ஏங்குறான், அம்மா பாசத்துக்கு அவன் ஏங்குறான், அப்படி இப்படி என்னென்னமோ பேசுறாடா. இவ்வளவு நாளா அவனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் டைரி எழுதி வச்சிருக்கா. அவ்வளவு டைரி தூக்கிட்டு வந்து என் கண்ணுக்கு என்கிட்ட நீட்டா, இதை புறம் படிங்க அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா ஒன்னே பண்றாடா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இன்னைக்கு நைட் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சாப்பிடவும் மாட்டா, தூங்கவும் மாட்டா, உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. என் புள்ள இருக்கான்னு. இறந்தவன் எப்படிதான் இருப்பான்? நான் என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறது? கரெக்டு தானப்பா, அம்மா புலம்புறதுல தப்பு இல்லைல்ல. ஒரு தாய்க்கு தானப்பா தெரியும் புள்ள எந்த நிலைமையில இருக்கான்னு. எனக்கு கூட சம்டைம்ஸ் உடம்பு முடியாம இருக்கும். ஆனா நான் அம்மா கிட்ட அதை வெளியே காட்டிக்க மாட்டேன். ஆனா அம்மா என் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஆமாம்மான்னு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை கேர் பண்ணிப்பாங்கப்பா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க உணர்வுபூர்வமா உணர்ந்ததுனால தானே எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது அம்மானால மட்டும்தான்ப்பா முடியும். இல்லடா எனக்கு புரியல. அப்படியே பார்த்தாலும் அவன் தான் நம்மளை விட்டு போயிட்டானே. அப்படி இருக்கும்போது அவனோட நினைப்பு எப்படி நம்ம அம்மாக்கு வரும்? அதானே இப்ப என்னோட கேள்வி. பா எங்கேயும் போலப்பா, அண்ணன் இங்கதான் இருக்கான். டேய் என்னடா சொல்ற? எனக்கு புரியல. இல்லப்பா,
நான் உங்களை நேரில் பார்த்து பேசுகிறேன் என்ன. இப்போதைக்கு அம்மாவுக்கு ஆறுதலா நீங்கள் இருங்க. அம்மாவோட நினப்பு என்றைக்குமே வீணாக போகாதுப்பா. அம்மா என்ன சாமியும் என்றைக்குமே கைவிட்டதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தம்பி குழப்பாதீங்கடா, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பா இங்கே பாருங்க, அண்ணன் நல்லா இருக்கான், அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். மற்றபடி அண்ணன் நீங்கள் வெறுத்தெல்லாம் பேசாதீங்கப்பா. அவனுக்கு நம்மளை விட்டா யாருமே கிடையாது. நாளைக்கு காலைல நான் அண்ணனை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன்ப்பா. சரி ஓகேடா, ஏதோ ஒன்று சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. சரி நாளைக்கு வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தியாடா? சாப்பிட்டானா? ஃபுல் போதையில் இருக்காரு, எந்திரிக்கவே இல்லை. சாப்பாடும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, தூங்கிட்டு தான் இருக்காரு. நான் அதை பார்த்துக்கிறேன்ப்பா. சரி நானும் வீட்டுக்கு வரல, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. சரி நாளைக்கு காலையில் வந்து பேசுகிறேன். பைப்பா. சரிப்பா பாய். என்னவா என்னென்னமோ சொல்கிறான், ஒன்றுமே புரியல. ஒருவேளை அறிவு சொல்கிற மாதிரி நம்ம பையன் உயிரோட தான் இருப்பானா? அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்னை, கண்ணாமூச்சியே வாணி வெல்ல, தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே, இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். என்னடா இந்நேரத்துல வந்து ஃபோன் பேசிட்டு இருக்க? ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? இல்லடா, அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அம்மா திடீர்னு உதயானனை நினைச்சா அழுகுறாங்களாம். அது எப்படி அழுக முடியும்? அதான்டா எனக்குமே புரியல. அவன் அண்ணங்கிறதே இன்னைக்குதான் நம்மளுக்கே தெரியும். ஆனா அம்மா அவன் உயிரோட இருக்கிறதா சொல்லி அழுகிறதா சொல்லி தான் அப்பா சொன்னாரு. ஒரே மெடிக்கல் மிராக்கிளா தான்டா இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வெளியே சொல்ல மாட்டேன், அது உனக்கு தெரியும்ல. ஏன்னா மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நம்மளை சாவடிப்பானுங்க. நம்ம ஊருக்கு டாக்டர் தான், ஆனால் நமக்கு நம்ம எப்போதுமே பேஷண்ட்டாக தான் இருக்கணும். பேஷண்ட்டாக இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க கூடாது, அந்த மாதிரி தான். என்ன எப்பட்றா உடம்பு சரியில்லைங்கிறத நம்ம சொல்லாமலே அவங்க கண்டுபிடிச்சாங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், அது எப்படி நம்ம சொல்லாமலே அம்மாவுக்கு தெரியுது அப்படின்னு. அம்மாவுக்கு அப்போ தோணுது, அப்போ இதுதான் அம்மாவா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். இப்போ அதே தாய்ப்பாசம் தான் அம்மாவுக்கு தோணியிருக்கு. உதயானனுக்கு அடிப்பட்ட உடனேயும். ஒரு புள்ள உயிர் போகிற நிலைமையில இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு உணர்வு தெரியாம வேற யாருக்குடா தெரியும்? உண்மைதான்டா. சரி ஓகே, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாண்ணா. சரி வா போய் தூங்கலாம். ம். தலைவலிக்குது அப்பா, முடியலையே. ஏய் நீ என்னடி பண்ண? என்ன பண்ண நீ? உடம்பு சட்டிகள் நம்ம படுத்திருக்க, என்னடி பண்ண? என்ன வச்சு பிளாக்மெயில் பண்ணலான் இருக்கியா? என்னடி பண்ண நீ? என்ன சொல்லுடி. என்ன வேர்க்கனே ஒரு தடவை முட்டாளாக்கிட்ட, திரும்ப திரும்ப முட்டாளாக்கணும்னு நினைக்கிறியோ? இப்ப திரும்ப என்கிட்ட என்ன கேட்கலான்னு கடத்தி கூட்டு வந்து என்னை வச்சிருக்க. இத பார்த்து எங்க வீடு மாதிரி தெரியலையே, யாரோட வீட்டு இது சொல்லு. நான் வேற சட்டை போடாம இருக்கேன், பனியனோட உட்காந்துருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது இங்க வந்து படுத்து கிடக்குறேன், நீயும் உட்காந்துருக்க. என்னடி பண்ண சொல்லு. இது ஃபர்ஸ்ட் யாரோட வீடு? அறிவு கட்ட முண்டம், நல்லா பாரு, இது உன் வீடுதான். யா வீடா? எங்க எதையுமே காணோம். ஏன் பாட்டில காணான்னு தேடுறியா? ஆமா, என் ரூமோட ஐகானிக்கா தாண்டி. அதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது திரும்ப தெருவுல தான் போய் நிக்குமா, அந்த மாதிரி தான். இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன ஏற்கனவே நேத்து நீ பேசின பேச்சுல நான் எவ்வளவு குடிச்சிருக்கேன்னு தெரியாம நேத்து நான் குடிச்சிருக்கேன். என்ன நீ போன 15 வருஷத்துல நான் குடிச்சக்கூடிய நேத்து ஒரு நாள் நான் குடிச்சிருக்கேன். என்ன தலை பயங்கரமா வலிக்குது. அதான் செத்துருவேன்னு நினைச்சேன், நல்ல வேலை பொழைச்சிட்டேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணேன், ஒருவேளை செத்துட்டேன்னா கதையை முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா உயிரோட வந்துட்டேன். இளம் மனுஷியாடி. ஒரு புருஷன் போனதுக்கு அப்புறம் 15 வருஷமா தாலியை மறைச்சு வச்சிருக்கேன் ஒளிச்சு வச்சு நீ விளையாடி இருக்க, என்ன ஏமாத்தி இருக்க. நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன மூஞ்சியோட நீ தாலி போட்டுப்ப? இங்க பாரு, இந்த தாலியை நான் போட்டுட்டு இருக்கிறதுக்கு நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு லவ் கர்மத்தை பண்ணேன், அந்த லவ் கர்மத்துக்காக தான் இதை நான் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இதை நீ செத்தா நான் கழட்ட மாட்டேன். நீ எல்லாம் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணாடி. நான் தமிழ்நாட்டு பொண்ணோ இல்ல தாய்லாந்து பொண்ணோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. இப்போதைக்கு நகை விற்கிற வேலைக்கு இந்த செயின் என்னால கழட்ட முடியாது. இன்னொரு விஷயம், காதல் இருக்கு, அதனால கழட்ட முடியாது. என் மேலதான காதல் இருக்கு. அது வேற, நீ வேற.
அதான்டி அது நான் தானே. அது நீ கிடையாது, அது வேற. அப்பன்னா இப்ப நீ வேற. ஐயோ கடவுளே, திருப்பி சரக்கு அடிக்கணும் போலயே. சரி விடு, வெட்டியால இதை பேசிட்டு இருக்காத. நைட்டு குடிச்சதுக்கலாம் நீ சாக போறது இல்ல. நான் பேசின பேச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நீ சாக போறது கிடையாது. கடவுள் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டார். அப்படி கொடுக்க போற தண்டனையோட விளைவா இப்போ உனக்கு ஒரு தண்டனைய கடவுள் கொடுக்க போறாரு. எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாரு? இங்க பாரு, அந்த கடவுளுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன். கடவுளுக்கு நீ தண்டனை கொடுக்குறியா இல்ல கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்குறாரான்னு பாத்திரலாம். இப்போ உனக்காக தான் எப்ப வீடியோ வடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னால உன்னை முழுசா கஷ்டப்படுத்த முடியல. இப்போ உன்னை முழுசா கஷ்டப்படுத்துற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. சோ அதையாச்சும் பார்த்து நான் முழுமையா சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ன வாழ்விட்டு இருக்கா? என்னென்னமோ பேசுறா. என்னவா இருக்கும்? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ணும் போதெல்லாம் புலம்புவ தெரியுமா? ஞாபகம் இருக்கா? வேணாம் அதை விடு. அதை கூட நான் இப்ப சொல்ல விரும்பல. உனக்கு நீ எப்பயும் அரகுர மைண்டோட கத்துவல்ல, அப்படி உன்னை கத்த விட்டுட்டு நான் விஷயத்த சொல்றேன். என் கூட வா. எங்கடி கூப்பிடுறேன்னா? வேர்க்குனே நான் இந்த மாதிரி அரைகுறையா உட்காந்துருக்கேன். நீ என்னன்னா என் கூட இருந்திருக்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்படி இருக்கும்போது நானே எனக்கு என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உடம்பெல்லாம் வேற ரொம்ப வலிக்குது, அடிச்சு போட்ட மாதிரி. இங்க பாருடா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதையா வா. டிஷர்ட் அங்க எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டு வா. இப்ப ஏன்டி வெளியே கூட்டு வந்திருக்க? போய் அந்த ரூம்குள்ள பாத்துட்டு வா. எதுக்கு? நீ போய் பாத்துட்டு வா, அதுக்கப்புறம் சொல்றேன். ஏய், இவன் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தப்போ? இவனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இவன் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு என் நிம்மதி போச்சு. இவன் வந்தான், என் ஹாஸ்பிட்டல் போச்சு. இவன் வந்தான், இப்ப என் அப்பாவும் போயிட்டாரு. இவன் வந்தான், திரும்பவும் என் 15 வருஷ வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கான். ஆமாடா, இவன் வந்துதான் எல்லாமே பண்ணான். இவன் வந்துதான் எல்லாமே பண்ணியிருக்கான். ஆனா இப்ப இவன் வந்ததுனாலதான் நீங்க தொலைச்ச லைஃப்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இல்ல, எனக்கு புரியல. என்ன சொல்ற நீ? நீ நம்ம லவ் பண்ணும் போதெல்லாம் புலம்புவ தெரியுமா? நான் நிறைய புலம்பியிருக்கேன். அதுல என்ன புலம்புன? நீ லவ் பண்ணும்போது எங்க வீட்டுல ஒருத்தன் இருந்தான். அவன் எங்க அம்மாவை தவிக்க விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். எங்க அம்மா என்னதான் எங்களை பாசமா பாத்துக்கிட்டாலும் எங்க அம்மாவுக்கு அண்ணன் ஒருத்தன் இருந்தாங்கிற ஞாபகம் அடிக்கடி வந்துதான் போகுது. ஆமா, புலம்பியிருக்கேன். அதுல உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் கதையை கேளு. அப்படி அண்ணன்னு என்கிட்ட நீ 1,00,000 தடவையா அதுக்கு மேலேயே புலம்பிருப்ப. அப்படிப்பட்ட அண்ணனை உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அவன் எப்படி பார்க்க முடியும்? அதான் ஏமாத்திட்டு போயிட்டானே சின்ன வயசுலயே. இங்க பாரு, அவன் ஏமாத்திட்டுலாம் போல. என்ன அப்படி சொல்ற? இங்க பாரு, கடவுள் உனக்கு பனிஷ்மெண்ட் மேல பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், சின்ன வயசுலயே உன் அண்ணன் இறந்துட்டான்னு சொன்னது அவன் சாகல. இன்னொன்னு, அப்படி உங்க அண்ணன் உயிரோட இருந்து உங்க அம்மா வளர்ப்புல வளர்ந்திருந்தா அவன் நல்லவனா இருந்திருப்பான். ஆனா கடவுள் உங்க குடும்பத்துக்கே சாபம் கொடுக்கற மாதிரி அவனை வளர்த்து ஆளாக்கி உங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னு கூட்டு வந்து நிறுத்தி அவனை உன் கையாலே சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஏய், எனக்கு புரியல. உன் கையாலே கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். என்ன பாக்குற? அவன் தான் உன் அண்ணன். ஏய், எதுக்கு இப்ப நீ அழுகுற? இல்ல, உனக்கு தெரியாது அப்படி. சத்தினி, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல அப்படி. இப்ப எதுக்குடா அழுகுற? சொல்லி தொலைச்சிட்டாளுடா. ஐயோ, இவன் வருவான்னு தெரியாம நம்ம புலம்பிட்டோம். இவனை ஒரேடியா கொண்டிருக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறியா? ஏ சத்தியன், நீரோடு ஒரு காதல் கடல் அலையில் காலனைய நடப்பே ஆகாயம் என்னை பார்க்க மணல் வெளியில் நாள் முழுதும் கிடப்பே குழந்தை என மீண்டும் மாறும் ஆசை எல்லோருக்கும் இருக்கிறதே சிறந்த சில நொடிகள் வாழ்ந்துவிட்டு என் உள்ளம் சொல்கிறதே அழைக்கிற குரலுக்கு வந்து விடவே அட இங்கு பணி பெண்கள் யாரும் இல்லை இந்த விடுதலைக்கு இன்று ஏதும் இல்லை அடடா கண்டேன் எனக்குள் அதிவாசம் மலர்களே மலர வேண்டாம். ஏ சத்யன், என்னாச்சுடா? இல்லபி,
அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தான்ல, அப்பவே என்னால அவனை தைரியமா ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் முன்னாடி அவன் திமிரா வந்து உட்கார்ந்தான்ல, அப்பவும் என்னால அவனை தைரியமா ஃபேஸ் பண்ண முடியல. அவன் என்னை எதிர்த்து பேசும்போதெல்லாம் நான் பின்னாடி போய் ஏன்டா அவனை நம்ம எதிர்த்து பேசணும்னு தான் நான் யோசிச்சேனே தவிர அவனை பேசிட்டேன்னா யோசிக்கல. அவன் என்கிட்ட வந்து ஒரு ஆட்டிடியூடே காட்டும் போது என்னோட பிரதிபலிப்பை நான் அவன்கிட்ட பார்த்தேன். ஒருவேளை அவன் என்னோட கேரக்டரை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ண மாதிரி நடிக்கிறான்னு நினைச்சேன். அதனால நான் அப்படியே நினைச்சுக்கிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு சில டைம் அவன் ஒரு மாதிரி கம்பீரமா உட்கார்ந்துருப்பான். அப்படியே அவனை பார்க்கும்போது எங்க அப்பா உட்கார்ந்துருக்க மாதிரியே எனக்கு தோணும். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி உட்கார்ந்துருப்பான். ஆனா இவனை ஏன்டா நம்ம இப்படி நடிக்கிறோம் அப்படி நடிக்கிறோன்னு 1000 தடவை நான் நினைச்சேன். ஆனா இவன் அண்ணனா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. ஆனா இவனை நான் நினைக்கிற அளவுக்கு இவன் எல்லா சூழ்நிலையும் எனக்கு உருவாக்கி கொடுத்தான். அவனை அடிச்சதுக்கு அப்புறம் அவனை அடிச்ச வலிக்காக தான் நான் போய் குடிச்சனே தவிர வேற எதுக்காகவும் நான் குடிக்கல. அப்போ எனக்காக குடிக்கலையாடா நீ? இல்ல, அவனை நான் அடிச்சுட்டேன்னு நான் போய் குடிச்சேன். அவனை நான் எவ்வளவு மரியாதையா நினைச்சேன். அந்த அளவுக்கு அவனை நான் எதிர்த்து பேசுறதுக்கு அப்புறமும் பின்னாடி போய் நான் யோசிச்சேன், ஏன்டா அவனை நம்ம எதிர்த்து பேசணும். ஆனா அவன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதை என் அண்ணன்றதுனால எனக்கு உள்ளுணர்வு சொல்லியிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நான் நினைச்சு பார்க்க முடியாது ஒரு விஷயத்த சொல்லிட்டியா அப்படி என்னால முடியல. நான் போய் உதவியா பார்த்துட்டு வரேன். அறையை கழித்து நிலவை பார்த்து தூங்கடா கண்ணா நிலவை கழித்து கரையை பார்ப்பது ஏனடா கண்ணா நிலவை கழித்து கரையை பார்ப்பது ஏனடா என்ன மன்னிச்சிருடா. புல்கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்துவிட்ட காயம் அது ஆறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது, தாய்ப்புள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது. கண்ணுக்குள்ளே இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே. பெத்த தாய்க்கு புள்ள வாசம் மறந்து போனதே, அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே. சத்யன், எந்திரிச்சு வா, எந்திரிச்சு வாடா. இல்ல அபி, அவன் என் அண்ணன் அபி, என் அண்ணன். ஆமாண்டா, உன் அண்ணன் தான். ஆனா பாத்தியா, கேரக்டர் முதக்கும் மாறாம வந்திருக்கான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா, ஏன்டா உன் குடும்பத்துல யாருமே பொண்டாட்டி வச்சு வாழ மாட்டீங்க? அண்ணா நோட்டீஸ் பாயிண்ட்டுங்கண்ணா, நீங்க மூடுங்கண்ணா. அது தெரியல அபி, எங்க அப்பாவோட அந்த ஒரு குணம் மட்டும் எங்களுக்கு வரல. எங்க அப்பாவும் எவ்வளவு லவ்வபிள் கப்பல் தெரியுமா? அவங்க லவ்வபிளா இருந்ததுனாலதான் புள்ள பெற்றிருக்காங்க. என்ன, இத்தனை பிள்ளைங்களை பெத்து அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க 2 பேரும் பாத்தீங்களா, அப்படியே விதிவிலக்கா இருக்கீங்க. உங்க அண்ணனா ஒரு பிள்ளைய ஏமாத்திட்டு போயிட்டான், நீயும் என்னை ஏமாத்திட்டு போயிட்ட. நான் உன்னை ஏமாத்தல அபி, நீதான் என்னை ஏமாத்தின. டே முண்டம், முதல்ல நீ நார்மலா நின்று பேசு. இல்ல கொஞ்ச நேரம் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அபி. ஏச்சி, கையடா. இல்ல அபி, நீ எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டினாலும் பரவாயில்ல, நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அபி கொஞ்ச நேரம். அண்ட் அண்ணா பையா, இது எமோஷனல் சீன் தானே, இவன் ஏன்டா இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான்? அதானே எமோஷனல் சீன் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதான், இப்போ அழுதுட்டு தானடா இருக்கான். ஆமாடா அழுகுறான், ஆனா கேப்ல ஏதோ சொல்ல விரும்புறான் அன்னிக்கிட்ட, அது மட்டும் நல்லா தெரியுதுல. ஏன்டா தம்பி பையா, ஆனா அண்ணி மன்னிக்கிற கேரக்டராடா. அதானே, அது தெரியாம இந்த நாய் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்கான். அவன் பர்ஃபார்மன்ஸ்ல சாணி போடுற கரைச்சு தாண்டா ஊத்தோடும். சத்யன், தள்ளு, என்னை விடு. டேய், உன் தம்பிங்க 2 பேரும் இங்க தாண்டா நிக்கிறாங்க. எந்திரிடா, விலகுடா. நாய்களை வெளில போ சொல்லுடி. எது நாயா? டே அண்ணா, டே அண்ணா, நான் தான் சமாதானம் ஆயிட்டு இருக்கேன்னு தெரியலடா, என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏனுங்கண்ணா, அண்ணி நேத்து நைட்ல இருந்து ஒரு விச ஊசியை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, எப்ப போடலான்னு வெயிட் பண்ணிட்டு. இந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா குத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்திரிச்சிட்டான்டா. யாபி, விச ஊசி போடலாம் ட்ரை பண்ணியா? ஆமா, வேஸ்டா தானே இருக்க.
விச ஊசியை தான் போடலான்னு இருக்கேன். நீ தானடி செஞ்சாலும் செய். ஏய், என்னை அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அண்ணா, உன்னை பெரியப்பா போட்டதுல பார்த்தாருன்னா அவர் பிடியில இருந்து உன்னை கூட்டு வந்துட்டோம். ஏய், கார்த்திக் இருக்கா? கார்த்திக் நான் இப்படி பேசிட்டு இருக்கா? ஏனுங்க, அந்த வெண்ணைக்கு எல்லாம் தெரியுமுங்க. நீ சும்மாறா. இங்க பாரு கார்த்தி, நீ மனசு விட்டுறாது. என்ன பெரியப்பா அப்படி வேணும்னே பண்ணலடா. அந்த ஆளு பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீ சும்மா இரு. நான் ஒண்ணு அந்த ஆளுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணாத. அந்த ஆளு பக்கா ஃப்ராடு தெரியுமா? என்ன எல்லாத்தையும் கண் கூட பாத்துட்டேன். ஓ, தேவையெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டணும். அப்ப தெரிஞ்சிருச்சாடா? எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. அது எப்படி தாங்கிக்கிறதுன்னு தெரியாம தான் நைட்ல இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிடா, நீ தவிக்காத. அண்ணன் இருக்கு, என்ன நீ கவலைப்படாத. சீக்கிரமாவே உன்னை நான் தீர்த்திடுறேன். ஏனுங்கண்ணா, இவரை தேத்துறதுக்கே ஒரு ஆளு வேணும். இவரு உங்களை ஏத்துறாருங்களா? கேட்டுக்க. ஆமா, இவ இருப்பான். ஆனா ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கொன்றுவான். அப்படி நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இது எங்க குடும்ப விஷயம். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நடக்கிற பாச போராட்டம். ஏண்டா இவனுக்கு இப்படிலாம் பேச தெரியுமாடா? இவன் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அதுவும் அண்ணி முன்னாடி. இதை நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் தேர்ட் பர்சன் நீங்க தலையிடாதீங்க. ஓகேவா அபி? அப்படியே கொஞ்சம் நில்லுங்க. எங்க போறீங்க? நான் சொன்னா நீங்க உடனே போயிருவீங்களா? இல்ல, நான் வெளில போல. என் செருப்பு வெளியே கிடக்கு, அதை எடுக்க போறேன். உன் குடும்ப பிரச்சனை, நான் தேர்ட் பர்சன் தலையிடுறேனா? அப்புறம் சார், நைட்டு ஃபுல்லா ஒன்னையும் உங்க அண்ணனையும் மாத்தி மாத்தி பார்த்து நான் தூங்காம என் வீட்டுக்கு கூட போகாம இங்க இருக்கேன் நானு. நாங்க தேர்ட் பர்சனோ? என்னன்னா குடிச்சிட்டு படுத்திருக்கான், அவன் என்னன்னா அடி வாங்கிட்டு படுத்திருக்கான். சம்பந்தமே இல்லாம அவன் முன்னாடி அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கு. சம்பந்தமே வேணான்னு சொல்லிட்டு போற நான் உட்காந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற பாச போராட்டம், இதுல நீ வந்து நொட்டாதுன்னு என்னை பத்தி சொல்லிட்டு இருக்க. என்ன கேளுங்கண்ணி, நாக்கு புடுங்குற மாதிரி 4 வாரத்தை கேளுங்கண்ணி. ஆமாங்கண்ணி, செருப்ப சாணியில் முக்கி அடிச்ச மாதிரி கேளுங்க வைக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் நீ என்கிட்ட பேசுற? சரி அபி, விடு. கம் டு த பாயிண்ட். நம்ம எல்லாத்தையும் விட்டுறலாம். இதுக்கு முன்னாடி பேசினது எல்லாத்தையும் விட்டுறலாம். தப்பிக்கிறான் பாரு, அசிங்கப்பட்டுட்டான்னு தெரிஞ்சுட்டு எப்படி நீக்கா தப்பிக்கிறான் பாரு. இப்போ உதய எப்படி இருக்கான்? அவன் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. ரொம்ப சிவியரான ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் பெருசாக மேஜர் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம ட்ரீட்மெண்ட் அவருக்கு ரெகுலராக ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறத எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுக்காம அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் இல்லாததுனால தேவையான ஃபெசிலிட்டி எதுவும் இங்கே கிடையாது. இப்போதைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான என்ன ஃபெசிலிட்டி தேவையோ அதை மட்டும் உருவாக்கி நான் இங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக வச்சிருக்கீங்க? அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்க. இந்த இடத்தையே ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி மாற்றுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன் முழுசாக எந்திரிச்சு உட்காரணும், முழுசாக நடக்கணும். என் அம்மா கிட்ட அவனை நான் ஒப்படைக்கணும். சத்யன், இனிமே அது உன் கையில் தான் இருக்குது. என்ன நீங்கள் தானே சொன்னீங்க அனந்தமிக்கில் நடக்கிற பாச போராட்டம்னு? ஓ, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நீ பார்த்துப்ப. ஏன்னா நீ ஒரு டாக்டர் தானே, அதுவும் என்னை விட சீஃப் டாக்டர். ஸோ நீ பார்த்துப்பேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். இல்லை, நீ கிளம்புறதுல அர்த்தமே இல்லை. நீ இரு. நீ ஏன் போகணும்? இல்லை சத்யன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தா சரி வராது. நீ பார்த்துக்கோ. அவன் உன் அண்ணன் தானே, என்னை விட அவனை நீ தான் நல்லா பார்த்துப்ப. நீயே பார்த்துக்கோ. அப்படின்னு இல்லை. ஏன்னா நீ உதய கேரக்டரை ஜட்ஜ் பண்ணியிருப்ப. அவனுக்கு இப்போ ஃபிசிக்கலி ட்ரீட்மெண்ட்டையும் தாண்டி மென்டலி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு நீ கண்டிப்பாக இருந்ததாகணும். ஏன்னா நீ சைக்காலஜி படிச்சிருக்க. அவனோட மைண்டை உன்னால ரீட் பண்ண முடியும். அவன் நார்மலான பர்சன் மாதிரி கிடையாது. நம்மள மாதிரி அவன் பிஹேவ் பண்ண மாட்டான். அதை நீயும் அப்சர்வ் பண்ணியிருப்ப. அது உனக்கும் தெரியும். ஒரு நேரம் சிரிப்பான், ஒரு நேரம் இருக்கையிலே மெண்டல் மாதிரி பண்ணுவான். உனக்கு தெரியும்ல. நான் உனக்கு இது சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ சைக்காலஜி படிச்சதுனால ஓரளவுக்கு அவனை உன்னால கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அவன் டோட்டலி அப்நார்மலாக தான் இருக்கான். ஸோ அவன் அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு சிவியராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவனை நம்மள மாதிரி ஒரு நார்மல் பர்சனாக மாற்ற முடியும். சரி, இப்போ என்ன பண்ண சொல்ற? ப்ளீஸ், எனக்காக, என் குடும்பத்துக்காக நின்னல, என் அப்பாக்காக நின்னல, என் அப்பாக்காக நின்று அந்த ஹாஸ்பிட்டலில் மீட் எடுத்து கொடுத்தல. ஸோ இப்போ ஒரு செகண்ட் என் அம்மாக்காக நில்ல. அவனை ஃபுல்ஃபில்லாக கொண்டு போய் என் அம்மா கிட்ட நிறுத்தணும். அவன் என் ஃபேமிலிக்கு எவ்வளோ முக்கியம்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அவனோட இழப்பை இப்போ வரைக்குமே ஈடுகட்ட முடியாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கோம். என்ன? ஸோ இப்போ அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அம்மா கிட்ட கொண்டு போய் அவனை நிறுத்தும் போது அந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காது. ஸோ அதை ஃபுல்ஃபில்லாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அபி. இதனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையை திருப்பி கொடுங்கலாம் உங்ககிட்ட என்ன கேட்க மாட்டேன் அபி. நீ எப்போ உன் கழுத்துல நான் கட்டின தாலி போட்டிருக்கேன்னு எடுத்து காமிச்சியோ அப்பவே நான் செத்துட்டேன் அபி. ஸோ ஒருத்திய இத்தனை வருஷம் தவிக்க விட்டுருக்கோம். அவள் கோவத்தில்
1000 வார்த்தையை விட்டாலும் நான் கொடுத்த ஞாபகத்தை அவ அழிக்காம வச்சிருக்கான்னு. அந்த தாலிக்கான பர்சனல் கனெக்ஷன் என்னன்னு உனக்கும் எனக்கும் தெரியும் அப்படி. என்ன என்னை விட அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ அதை வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ஐம் ஓகே. எனக்கு இந்த ஜென்மத்துக்கு இது ஒன்று போதும் அப்படி. உன் கூட வாழணும்னு நான் நினைக்கல. ஸோ அதனால எனக்கு நீ வேணாம் அப்படி. டேய் என்னடா பேசுறவன்? டேய் அவன் ஏதோ விரத்தில பேசிட்டு இருக்கான்டா. பைத்தியக்காரனாடா அவன். அன்னிதான் சொன்னாங்களே இவன் பைத்தியக்காரன்னு, அதுக்கு நீ இப்படியா? நீ ஏன் இதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொன்னாலும் நீ எனக்கு வேணாம் அப்படி. ஏன்னா நான் இல்லாத லைஃப்ல தான் நீ நிம்மதியா இருப்பேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி. ஸோ என் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது எப்படி இருந்த, இப்போ நீ எப்படி இருக்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி. ஒரு நாளும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணதான் ட்ரை பண்ணியிருக்கேனே தவிர உன்னை நான் கன்வின்ஸ் பண்ணவோ உன் மனசை மாற்றவோ திரும்ப நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லவோ நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து இத்தனை நாளில் ஒரு நாள் கூட என்னால் நீ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். உன்னை நிம்மதியாக இருக்க வைக்க நான் ட்ரை பண்ணல அபி. நான் யார் கூட இருந்தாலும் அவங்களுக்கு நான் பிரச்சனை தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அபி. என் இடத்த என் அண்ணன் ஃபுல்ஃபில் பண்ணுவான், அந்த இடத்த அவன் கரெக்டாக ஃபில் பண்ணிடுவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துட்டா நான் என் அப்பா அம்மா விட்டுட்டு போகிறது கூட நான் யோசிக்க மாட்டேன். அண்ணன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ ஏதோ விரத்தில பேசிட்டு இருக்க. என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசு. ஆமாண்ணா, ரொம்ப வார்த்தையை விடுறீங்க, பின்னாடி நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லடா உங்களுக்கு புரியல. அவன் என் இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டா கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன். நான் யார் கூட இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். நான் யாரு கூடவும் இருக்க விரும்பல. உங்களால முடியும் அப்படின்னா உங்க அண்ணியை கூட்டிட்டு போய் உங்க கூட வச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா நான் அங்க இருக்க மாட்டேன். பட் நான் உன் அன்னைக்கு தேவையில்லை, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே எந்த விதத்துலையும் உன் அண்ணியை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சத்யன், இல்ல பி, எனக்காக நீங்க ஒரு டாக்டரா மட்டும் இருந்து என் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுத்துட்டு போனா மட்டும் போதும். லாஸ்டா இது உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டா நான் சொல்றேன். அதாவது என்னோட ஹாஸ்பிட்டலில் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரா இருந்து ஒரு அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டருக்கு நான் கொடுக்குற ஒரு வேலையா கூட எடுத்துக்கோங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறேன். தேங்க்ஸ் அபி. மேம், அண்ணா அண்ணிங்கிறவங்க அம்மா ஸ்தானத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. உதயா என் அண்ணன்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா இது தெரியறதுக்கு முன்னாடியே அவன் மேல எனக்கு ஒரு பாசம் இருந்துச்சு. பட் அண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னமும் அவன் மேல எனக்கு மரியாதை அதிகமாக தான் செய்யுமே தவிர ஒருபோதும் குறையாது. அவன் எவ்வளோ ஒஸ்டா இருந்தாலும் சரி, அவனை எப்படி மாத்தி எங்க அம்மா கிட்ட நான் ஒப்படைப்பேன்னு சொன்னனோ அதே மாதிரி அவனை நல்லவனா மாத்தி உங்ககிட்டயே நான் ஒப்படைப்பேன். அண்ணி காலில் விழுகிறதுல தப்பு இல்லை, ஏன்னா அம்மா மாதிரி தான் அண்ணியும். பட் உங்க காலில் விழுகிறது கூட நான் தகுதி இல்லாம போயிட்டேன். எங்க அண்ணன் எவ்வளோ பெரிய கிரிமினலா இருந்தாலும், அவன் எவ்வளோ மோசமானவனா இருந்தாலும் எல்லா டைம்லையும் அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அவன் கூட நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவனுக்காக நீங்க வாழ்ந்தீங்க. எங்க அண்ணனால தான் உங்க லைஃபே போயிடுச்சு. ஆனா அப்போ கூட எங்க அண்ணன் மேல நீங்க ஹோப் வச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவனா இருப்பேன். ஏற்கனவே என் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக தான் உங்களை நான் பார்த்தேன். அப்போவே உங்கள் காலை சரி பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்னோட அண்ணின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன். எந்த அளவுக்கு உதயாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவனை நல்லவனாக மாற்றி உங்ககிட்ட நான் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னனோ அதே மாதிரி உங்கள் காலையும் சரி பண்ணி என் அண்ணன் கூட நீங்கள் வாழ்கிறத நான் பார்ப்பேன். உங்களோட பாசம் மட்டும்தான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு எங்ககிட்ட நிப்பாட்டியிருக்கு. சின்ன வயசுலேயே பிறந்த உடனே இறந்து போயிட்டான் தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அவன் இறந்து போன தாக்கம் எங்கள் வீட்டில் இப்போ வரைக்குமே யாருக்குமே போகலை. இப்போ இவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு எங்களை விட எங்கள் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எங்கள் அம்மா கிட்ட எப்படி என் அண்ணனை ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும்னு நான் நினச்சனோ அதே மாதிரி எங்கள் அண்ணனை உங்ககிட்டயே நான் ஃபுல்ஃபில்லாக கொடுப்பேன். நல்லவனா வேணும்னு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அப்படி தானே அபிகிட்ட சொல்லியிருக்கீங்க. அவன் நல்லவனா திரும்பி உங்களோட உதயாவா நீங்கள்
அவன் கூட இருந்த பழைய வாழ்க்கையில அவன் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதே மாதிரி நோ, அதை விட பன்மடங்கு நல்லவனா மாறி உங்ககிட்ட அவன் வருவான், உங்க கூட வாழுவான், சந்தோஷமா நீங்க 2 பேரும் இருப்பீங்க. நான் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை மட்டும் என்னால கேட்க முடியாது. ஆனா அதுக்கு மேல ஒரு வார்த்தை இந்த உலகத்துல கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமா என் அம்மா தவிச்ச தவிப்புக்கும் நீங்க தவிச்ச தவிப்புக்கும் அவனை ஃபுல்ஃபில்லா கொண்டு வந்து உங்க முன்னாடி நான் நிறுத்துறேன். ஸோ அது வரைக்கும் என்னை நம்புங்க அண்ணி. சார் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க என்ன சார்னு கூப்பிடக்கூடாது. நான் உங்க கொழுந்த, நீங்க எனக்கு அண்ணி. அவன் யாருன்னே தெரியாம அவன் மேல எனக்கு ஒரு உள்ளுணர்வு பாசம் இருந்துச்சு. அதே மாதிரி உங்க மேலே எனக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாருமே எனக்கு ஒருவன் தெரிய வரும்போது இந்த பாசம் பன்மடங்கு இருக்கும். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க உதயா கூடிய சீக்கிரமாவே உங்ககிட்ட வருவான். என்னை நம்புங்க அண்ணி. ஆராரோ ஆரிராரோ ஆரிரோ தானேலோ தாலினேலோ தாயாரோ ஆரிராரோ ஆரிரோ தானேலோ தாலினேலோ தாயாரோ. அம்மா, அபி அபி எங்க இருக்க? அபி இங்க வா. அம்மா, அபி அபி அம்மா, அம்மா குட்டி கூப்பிடலாம் காதுல விழுகலையாடி? அம்மா வாமா. அம்மா டி சித்தி, அம்மா இங்க. நைட்டு ஃபுல்லா அவளை திட்டிட்டு இப்ப அம்மா எங்க வா? திட்டினா தெரியல. அம்மா எங்க போச்சு? அம்மா வர சொல்லு. அம்மா மாடியில தூங்கணும். அம்மா ஹாஸ்பிட்டல் நைட்டு ஸ்டே பண்ணிட்டா. வீட்டுக்கு காலையில் வரேன்னு சொன்னா இந்நேரம் வந்துட்டு இருப்பா. நானும் ஃபோன் பண்ணல வண்டியில் வருவான்னு. உனக்கு ஃபீவர் பரவாயில்லையா? ஃபீவர்லாம் அடிக்கல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. எனக்கு அபியை பார்க்கணும். அபி வேணும். ரொம்ப அடம் பிடிக்காத. அவள் வந்துட்டே இருக்கா. வண்டி ஓட்டும் போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை பார்க்கலாம். நீ கொஞ்சம் எந்திரிச்சு போய் ப்ரெஸ்ஸப் ஆகிட்டு வரியா? சித்தி உனக்கு கஞ்சி வச்சிருக்கேன், அதை குடிச்சிட்டு டேப்லெட் கொடுக்குறேன், அதை போட்டுக்கோ. அப்படின்னா ஃபுல்ஃபில்லாக உனக்கு காய்ச்சல் விடும். காய்ச்சல் அடிச்சிச்சு எனக்கு? ஆமாம், காய்ச்சல் அடிச்சிச்சாவா? நேற்று நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ அழுக தெரியுமா நீ? உன்னை என்னால் சமாதானப்படுத்தவே முடியல. ஏன் குட்டி எவ்வளோ அழுத நீ? மனசுல கஷ்டம் இருந்தாதான் கண்ணீர் ரொம்ப வருமா அம்மா சொல்லியிருக்கு. அதான் அழுதுட்டேன். எனக்கு இப்ப அம்மா வேணும். அது எப்படி அவளை திட்டுற? அதுக்கப்புறம் அம்மா வேணும்னு அழுகுற? உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு திட்டினாலும் அபி பொறுத்துப்பா. ஆனா குட்டி தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என் அம்மாவை எவ்வளவு வேணாலும் திட்டுவேன். ஆனா அம்மா இல்லாம இருக்க முடியாது தெரியுமா? இண்டிகல்லி இவ்வளவு பாசம் வச்சிருக்க, அப்புறம் ஏன் இவ்வளவு ஹர்ட் பண்ற மாதிரி ஒவ்வொன்றையும் பேசுற? அது என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசுனா நானும் ஹர்ட் பண்ற மாதிரி தான் பேசுவேன். அதுக்காக அபி மேல பாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த உலகத்தை எனக்கு காமிச்சதே அம்மா தானே. அம்மாவை எப்படி நான் கஷ்டப்படுத்துவேன்? நான் கஷ்டப்படுத்துவேன் இல்லைன்னு சொல்லல. அது என்ன ஏதாவது ஒரு விஷயத்துல கஷ்டப்படுத்திருக்கா, அதனால நான் கஷ்டப்படுத்திருப்பேன். ஆனா அப்படி இல்லைன்னா குட்டி ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு பாசமா? உனக்கு பாட்டி இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். உனக்கு தான் பாட்டி இல்லைல்ல. அம்மா வேணும். அம்மா எப்போ வரும்? அம்மாவை பார்க்கணும். அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விடணும். அம்மா மடியில தூங்கணும். அம்மா வேணும். ஏ தங்கமே அல்லாத. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. என்ன வந்ததுக்கு அப்புறம் உன் அம்மா கூடயே இருந்துக்கோ. சரி குட்டி பாப்பா, அமைதியா தூங்குவீங்களா? சித்தி போய் கஞ்சி எடுத்துட்டு வருவானா? நீ தங்கத்துக்கு ஊட்டி விடுவானா? டேப்லெட் போட்டு அமைதியா படுத்துப்பீங்களா? அப்புறம் அபி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சுவீங்களா? எதுவும் வேணாம் சித்தி, வாய் கசக்குது. காய்ச்சல் வந்தா கசக்கதான் செய்யும். அதுக்கு தான் கஞ்சி கொண்டு வரேன். கொஞ்சம் சூடா குடிச்சுன்னா உடம்புக்கு தெம்பா இருக்கும். இரு சித்தி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். தாத்தாவை பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. நான் போய் எடுத்துட்டு வரேன். என் பட்டுக்குட்டி. பட்டுக்குட்டின்னு என்ன கூப்பிடாத. நான் தேடிக்கு வச்ச பேரு பட்டு. நீ எதுக்கு என்ன கூப்பிடுற? போடி குண்டமா. இப்படி குண்டமா? படி. நான் உடம்பு சரியில்லைனாலும் ஆட்டத்துக்கு அளவில்லடி. ஆள பாரு. சரி வர. சாரிம்மா, நேற்று ஒன்று கோவத்தில் நான் திட்டிட்டேன். ஹாஸ்பிட்டலில் அப்படி பேசியிருக்க கூடாது. நான் ஹாஸ்பிட்டலில் நான் யாருன்னு தெரியாம தானே நீ வச்சிருந்த. அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. ஆனால் நாங்கள் உன்னை அப்படி கூப்பிட்டுட்டேன். உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், சத்தியம் டாக்டர்
பண்ணிட்டாரு. அவரை நீ மன்னிச்சிடுமா. அவர் பாவம். யாரும் சத்யன் டாக்டர் என்ன பண்ணுவாரு? அவர் பார்த்தே 2-3 நாள் ஆச்சு. யாரும் குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு எவ்வளோ துடிச்சிருக்கும். சத்யன் டாக்டர் கண்ணான